ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணாவின் பிறந்த நாள் செப்டம்பர் 15. ஆண்டுதோறும் இந்த தினம் கொண்டாடப்பட்டாலும் ஆண்டு முழுவதுமே கொண்டாடப்பட வேண்டிய பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணா. தலைவர்களை மக்கள் தங்கள் இனம் மற்றும் ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் தனிப்பெருமை கொடுத்து கொண்டாடுகிற வேளையில் தாம் சார்ந்த இனத்தினாலேயே பெரிதும் விசேஷமாக கொண்டாடப்படாமல் அனைத்து தரப்பு மக்களாலும் ஆராதிக்கப்பட்டு போற்றப்படுகிற பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணா. ஏனெனில் ஜாதிய வேற்றுமைகளை புறந்தள்ளி பொதுவான மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை கடுமையாக கண்டித்தவர் பேரறிஞர் அண்ணா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பேரறிஞர் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டவர். அவர் தம் அருமைகளை தெரியாமல் அண்ணா என்று அழைத்தாலே அவருக்கு மதிப்பு வந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு அண்ணாதுரை என்று விழிக்கும் அறிவிலிகளும், அவர் தம் தலைமை பண்புகளை புரியாமல் அவரை பற்றி தான் தோன்றித்தனமாக திரித்து கூறும் தற்குறிகளும் என அரசியல்வாதிகள் மிகச்சிலர் இருந்தாலும் அனைத்து அரசியல் கட்சிகளாலும் உரிமை கொண்டாடப்படுகிற பொதுவான தலைவராகவே திகழ்கிறார் பேரறிஞர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று எண்ணியவர் அல்லவா அவர்.